வணக்கம், வெல்கம் டு கலைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பஞ்சாபி சோலை மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றரை கப் அளவு ட்ரைட் சென்னா எடுத்து நீங்கள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து 3 பே லீவ்ஸ், 2 பெரிய ஏலக்காய், அப்புறம் இது ட்ரைடு ஆம்லான்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு, இதோட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை 1 பீஸ், ஏலக்காய் 3 பீஸ், கிராம்பு 4 பீஸ், சீரகம் 2 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்புறம் 3 வெங்காயத்தை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து 4 மீடியம் சைஸ்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை வந்து நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். இதில் சென்னா மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஒரு கையளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கியதும் நம்ம வேக வச்சுருக்க சென்னாவை அந்த வேக வச்ச தண்ணியோடு இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சென்னாவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சென்னா மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு தடுக்கா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். நெய் நல்லா காஞ்சதும் அதில் ஓமம் 1 டீஸ்பூன், இஞ்சி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க 2 இன்ச் பீஸு, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் தின்னா வந்து ஸ்லிட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு. இதை எல்லாத்தையும் தாளித்து நம்ம கொதிச்சிட்ருக்க சென்னா மசாலாவில் நீங்கள் சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம சோலை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பஞ்சாபி சோலை மசாலா ரெசிபியை நீங்கள் வீட்டில்
ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.